ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு கையெழுத்தின் அருமை. தற்போதைய டிஜிட்டல் உலகத்தில் வாட்ஸ்அப் மற்றும் இமெயில் வழியாக பெரும்பான்மையான கடித போக்குவரத்துகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் கையால் கடிதங்கள் எழுதுவது பலவிதமான நன்மைகளை நமக்கு கொடுத்துருக்குது. டிஜிட்டல் தகவல் தொடர்புக்கு இல்லாத ஒரு குறிப்பிட்ட தனித்துவமும் சக்தியும் இதற்கு உண்டு அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்குறது உணர்ச்சியோட தாக்கம். கையால் எழுதப்படும் கடிதம் மின்னஞ்சலில் எழுதப்படும் கடிதத்தை விட தனித்தன்மை வாய்ந்ததாகவும் இதயபூர்வமாகவும் உணர்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா கையால் ஒரு கடிதத்தை எழுதும்போது அதற்கான நேரமும் முயற்சியும் கவனமும் சிந்தனையும் அதிகமாக தேவைப்படுது. கையால் எழுதப்படும் கடிதங்களை சேமித்து வைக்கலாம். பெரும்பாலும் சென்டிமெண்ட் மதிப்புடன் பொக்கிஷமாக நினைவுகளாகவும் அது மதிக்கப்படுது. இரண்டாவது, அறிவாற்றலோட நன்மைகள். கணினியின் தட்டச்சு செய்வதை விட செல்போன் கீபோர்டை உபயோகித்து எழுதுவதை விட கையால் எழுதுவது மூளையின் பல்வேறு பகுதிகளை ஈடுபடுத்துகிறது. இது நினைவாற்றல் மேம்பாட்டையும் நல்ல புரிதலையும் அதிகப்படுத்துகிறது. விஷயங்களை ஞாபகத்தில் இருந்து மீட்டு எழுதுவதற்கு அதிக அறிவாற்றல் முயற்சி தேவைப்படுகிறது. மூணாவது, படைப்பாற்றல் மற்றும் சிந்தனை திறன். கையால் கடிதம் எழுதும்போது நன்கு சிந்தித்து மனிதன் ஆழத்தில் இருந்து எழுத முடியும். அது மிக உணர்வு பூர்வமாகவும் அமையும். ஆழமான மன உணர்வுகளின் பிரதிபலிப்பாகவும் அந்த கடிதம் அமைந்து விடுகிறது. இது ஆக்கப்பூர்வமான தகவல் தொடர்புக்கு வழிவகுக்கும். நாலாவது, மன அழுத்த நிவாரணம். கையால் எழுதும்போது அது ஒரு தியானத்தை போல கவனம் குவித்து செய்யப்படும் செயல். தன்னுடைய மன உணர்வுகளை மிகவும் நுணுக்கமாக வெளிப்படுத்த உதவுகிறது. மனதிற்கு அமைதியையும் மன அழுத்தத்தை நீக்கவும் அது உதவுகிறது. பதற்றமும் மனச்சோர்வும் இதனால குறைந்து போகுது அப்படிங்கிறதையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது, நம்பகத்தன்மை மற்றும் தனித்துவம். ஒவ்வொரு நபரின் கையெழுத்தும் தனித்துவமானது. கையால் எழுதப்படும் கடிதங்கள் தனித்துவத்தின் உண்மையான வெளிப்பாடாகவே மாறுது. அந்த நம்பிக்கை தன்மையை டிஜிட்டல் செய்திகள் மூலம் பிரதிபலிக்கவே முடியாது. கையெழுத்து, பேனாவின் அழுத்தம், எழுத்தின் சாராம்சம் மற்றும் அதில் ஏற்படும் சின்ன தவறுகள் போன்ற நுணுக்கமான விஷயங்கள் தகவல் தொடர்புகளின் தனிப்பட்ட தன்மைக்கு வலு சேர்க்கின்றன. அடுத்ததாக நாம பார்க்க போறது வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம். முக்கியமான எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நிகழ்வுகளை பற்றி வெளிப்படுத்துவதற்கு பல நூற்றாண்டுகளாக கையால் எழுதப்பட்ட கடிதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை நம்மை வரலாறு மற்றும் பாரம்பரியத்துடன் இணைக்குது. கலாச்சார நடைமுறைகளையும் அது பாதுகாத்துட்டு இருக்கு. கடிதங்கள் பெரும்பாலும் வரலாற்று ஆவணங்களாக மாறி கிடந்த காலகட்டத்தில் தனிநபர்களின் வாழ்க்கை மற்றும் எண்ணங்கள் பற்றிய நுண்ணறிவை நமக்கு வழங்கிருச்சு. தனிப்பட்ட மனிதர்கள் மற்றும் சமூக வரலாறுகளை புரிந்து கொள்வதற்கு அவை விலை மதிப்பற்ற ஆவணங்களாகவே நமக்கு விளங்குகின்றன. அடுத்ததாக, உறவு பிணைப்புகளை வலுப்படுத்துவது. கையால் எழுதும் கடிதம் தனிப்பட்ட உறவுகளை வலுப்படுத்தும். அன்பு, கருணை, பாசம், காதல் போன்ற எல்லா உணர்வுகளையும் ஒன்று சேர்த்து வலுவான பிணைப்பை அது ஏற்படுத்திச்சு. கடைசியாக, அர்ப்பணிப்பு உணர்வு. டிஜிட்டல் முறையில் வார்த்தைகளை நீக்குவதும் எடிட்டிங் செய்வதும் எளிது. ஆனால் கையால் எழுதும்போது மிகவும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் எழுத வேண்டும். அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத வேண்டும் என்பதில் கவனம் ரொம்பவே தேவைப்படுது. வார்த்தைகள் மற்றும் எண்ணங்களுக்கான அர்ப்பணிப்பு உணர்வு கையெழுத்தை ஊக்குவிக்கின்றது. டிஜிட்டல் தகவல் தொடர்பு ஆதிக்கம் செலுத்தும் காலகட்டத்தில் கையால் எழுதப்பட்ட கடிதம் இன்றும் தனித்து நிற்கிறது. நன்றி குறிப்புகள், இரங்கல் செய்திகள் மற்றும் அழைப்பிதழ்கள் பெரும்பாலும் கையால் எழுதப்பட்டால் மிகவும் பாராட்டு பெறும். தொழில்துறை மற்றும் சமூக சூழ்நிலைகளில் கையால் எழுதப்படும் குறிப்புகள் இன்றும் மிகவும் மரியாதைக்குரியதாக கருதப்படுகிறது. நீங்களும் கையெழுத்த கையால் எழுதி பாருங்க. அதை எழுதி முடித்த பின் நீங்கள் படிக்கும்போது உணர்வு ரீதியான உங்களுடைய சந்தோஷத்தை உணர முடியும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.